இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும், ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம், பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஜூலை மாத ரிவ்யூ இப்போ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஜூலை 31 டேட்டா வந்துருச்சு. பட்டு நான் அடுத்த 2 நாள் பிஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி இதை பார்ப்போம். சில மாதங்கள் மார்க்கெட்டுக்கு ரொம்ப கஷ்டமான டைமாக தான் இருக்கும். அந்த வகையில் ஜூலை மாதம் என்பது மார்க்கெட்டுக்கு ஒரு டஃப் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி டஃப் டைம் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த மாதம் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸுக்கு ஒரு சோதனையான காலகட்டம்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஜூலையும் சரி, இப்போ ஆகஸ்ட்டும் சரி. ஜூலையில் என்ன நடந்துங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 டிஆர்ஐனா டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ், டிவிடெண்ட் எல்லாத்தையும் அதில் கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ நிஃப்டி 50 டிஆர்ஐயில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1 லட்ச ரூபாய் போட்டாக்கா ஜூலை மாத இறுதியில் 97,136 ரூபாயாக குறைந்திருக்கும். ஸோ அது வந்து -2.86%. இதே மாதத்தில் ஜூலை 1 அன்னைக்கு போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தா அது 99,024 ரூபாயாக குறைந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 976 rupees, 0.98% டவுன். ஸோ நிஃப்டி 2.86% கீழே போகுது, நம்ம 0.98% குறைந்திருக்கிறோம். ஸோ நிஃப்டியை விட கணிசமாக குறைவாகத்தான் நம்முடைய வீழ்ச்சி அமைந்திருக்கிறது. என்ன சார், வீழ்ச்சி குறைவாக இருந்தாலும் என்ன சார் சந்தோஷமாக படணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் வாலட்டிலிட்டி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவுக்கும். இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸை நான் உருவாக்குனதே அந்த ஒரு சொல்லின் அர்த்தத்தை புரிய வைப்பதற்கு தான். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவையே மேனேஜ் பண்ணாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அவங்கள மேனேஜ் பண்ண சொன்னாலும் சரி, இந்த வாலட்டிலிட்டி என்ற விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், அதை புரிஞ்சிக்கணும். யாருனால இதை இன்னும் சிறப்பாக கையாள முடிகிறதோ அவங்க கிட்ட நீங்கள் பணத்தை கொடுக்கறது நல்லது. யார் இதை நல்ல பக்குவத்தோடும் பொறுப்போடும் முதிர்வோடும் கையாள்கிறார்களோ அவங்க உங்களுக்கு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாங்க. முதலீட்டு அனுபவம் தான் உங்களுக்கு முதன்மையான தேவை. முதலீட்டு அனுபவத்தில் பயங்கர டென்ஷனை கொடுத்துட்டு கடைசியில் ஒருத்தர் ரிட்டர்னை கொடுத்தாருனா கூட இடைப்பட்ட இந்த டென்ஷனில் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனும் சுகரும் வந்துச்சுனாக்கா அந்த ரிட்டர்ன் வருது இல்லை, அந்த ரிட்டர்னை அனுபவிக்க கூட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்காது, மன ஆரோக்கியம் இருக்காது. ஸோ வாலட்டிலிட்டி அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அம்சம் நம்மளுடைய முதலீட்டு வாழ்க்கையில். நான் ஒரு முதலீட்டாளர் எனக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சான்றாக எதை சொல்வேன்னாக்கா, உன்னால் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வருதுப்பா அப்படின்னு சொன்னால் அதுதான் ஹையஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக நான் என்னுடைய முதலீட்டு வாழ்க்கையில் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துப்பேன். ஏன்னா அதை டெலிவர் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. யார் வாலட்டிலிட்டியை பெட்டராக கையாளுறாங்களோ அவங்களால அதை டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ இந்த போரிங் ஸ்டாக்ஸினுடைய முக்கியமான நோக்கமே இந்த வாலட்டிலிட்டியை எப்படி கையாள்வது என்பதை வெளிப்படுத்துவது, ப்ராக்டிக்கலாக காமிக்கிறது. ஒருவேளை வாலட்டிலிட்டி இதில் கூடி போச்சுன்னா கூட, இது வரைக்கும் கூடலை, கூடி போச்சுன்னா கூட அதை எப்படி கையாள்வது என்பதை லைவாக ரியல் டைமாக நம்ம பண்ணி பார்க்கறது. ஏன்னா நீங்களும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இதெல்லாம் பண்ணி ஆகணும் இல்லை. சுயமாக முதலீடு செய்பவர்கள், டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கான ஒரு அத்தியாவசியம் இருக்குது. இதை கடந்து நீங்கள் ஒரு முதலீடை பண்ணி ஜெயிச்சிட முடியாதுங்கிறதான் இதில் மைய புள்ளி. அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த மாதத்தில் வந்த ரிட்டர்ன் பர்ஃபார்மன்ஸ் எந்த பங்கில் எவ்வளோ இருந்ததுங்கிறத பற்றி கொஞ்சம் பேசுவோம். பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க் +3.45%. அதற்கு அடுத்தபடியாக சன் பார்மசூட்டிக்கல்
+2.66. மாருதி சுசுகி 1.33%. HDFC பேங்க் ICICI அளவு பர்ஃபார்ம் பண்ணல, +0.58%. அதற்கு அடுத்தபடியாக பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் +0.48%. இவ்வளவு தாங்க பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். எத்தனை நெகட்டிவ்னு பார்ப்போம். கோல் இண்டியா -3.44%. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதத்தினுடைய வீக்கஸ்ட் ஸ்டாக் இன் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் -9.04%. பாரதி ஏர்டெல் -4.2%. மேலும் ஆகஸ்ட்லையும் அதில் வந்து வீக்னஸ் இருக்கு. லார்சன் அண்ட் டூப்ரோ -0.82%. கடைசியாக ஐடிசி -0.76. ஸோ நெகட்டிவ் அந்த ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1 2 3 4 5 ஸ்டாக் நெகட்டிவ், 5 ஸ்டாக் பாசிட்டிவ், 10 ஸ்டாக்ல. இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை தான் நம்ம இப்போ கடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறோம். சரி, இந்த மாதம் ஓகே, ஜனவரி 1லேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜனவரி 1, 2025 நீங்கள் நிஃப்டி 50 TRIயில் 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தா ஜூலை 31 அன்னைக்கு அது வளர்ந்து 1,05,261 ரூபாயாக உயர்ந்திருக்கும், 5.26%. அதே நாள் ஜனவரி 1, 2025 போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் 1 லட்ச ரூபாயை போட்டிருந்தீங்கன்னா அது உயர்ந்து 1,07,595 ரூபாயாக வளர்ந்திருக்கும். ஸோ 7.59%. ஸோ கிட்டத்தட்ட 2.33% நம்ம வந்து நிஃப்டி 50யை இந்த காலகட்டத்தில் பீட் பண்ணியிருக்கோன்றதான் இதில் முக்கியமான பாயிண்ட். சரி, எதனால் பீட் பண்ணோங்கிறத குயிக்காக புரிஞ்சுக்குவோம். பீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் சில கம்பெனிஸினுடைய சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ். HDFC பேங்க் +14.7%. ரிலையன்ஸ் 13.8% ப்ளஸ், ஒரு மாதத்தில் 9% விழுந்தா கூட அதையும் மீறி 13.8% இந்த வருஷம் பாசிட்டிவ் ரிட்டர்ன். பாரதி +21%. மாருதி +12.5%. ICICI பேங்க் +15.3%. லார்சன் அண்ட் டூப்ரோ +0.1%. பிரிட்டானியா +20.8%. எல்லாமே ப்ளஸ். இப்போ மைனஸ் வரும். ஐடிசி -11.9%. அதுதான் வந்து வீக்கஸ்ட் ஸ்டாக் இந்த வருஷம். சன் ஃபார்மா -8.8. இந்த ரெண்டு தான் வீக் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இந்த ஆண்டின் பர்ஃபார்மன்ஸ்ல சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு வீக் ஸ்டாக் இருக்கு, கோல் இண்டியா -1.2%. ஸோ 3 ஸ்டாக் ஜனவரி டு ஜூலையில் வீக் பர்ஃபார்மன்ஸ் காட்டுது. சன் ஃபார்மா, ஐடிசி, கோல் இண்டியா. 7 ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுது பாசிட்டிவாக. ஒரு போர்ட்ஃபோலியோவில் அதிகமான பங்குகள் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அது வந்து குறைவான நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் உள்ள பங்குகளை காம்பன்சேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதுதான் இந்த ஆண்டினுடைய போரிங் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான படிப்பினை. போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது போர்ட்ஃபோலியோவில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்து வீக்னஸ் குறைவாக இருந்தால் அந்த வீக்னஸை ஸ்ட்ரென்த்தை அழுத்தி இண்டெக்ஸை பீட் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துரும். நிறைய பேர்னால இதை பண்ண முடியலைங்க. இதனால தான் நிறைய பேர்னால லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் பீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் அதை செய்ய முடியும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதற்கான உழைப்பை நம்ம காட்டணும். சும்மா நமக்கு பர்த் ரைட் கிடையாது சக்ஸஸ். நான் மேனேஜர், நான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர், இல்லை நான் ஃபண்ட் மேனேஜர், அதனால் நான் வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணி ஆகணும், அது என்னுடைய பிறப்புரிமைன்னு நினச்சோன்னாக்கா மார்க்கெட் நமக்கு உரிய பாடத்தை உரிய நேரத்தில் தக்க முறையில் சொல்லி கொடுத்துரும். உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ப்ரிசைஸான உழைப்பு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அதுதான் இந்த ஆண்டு நம்ம போரிங் ஸ்டாக்ஸில் இதுவரை கற்றுக்கொண்ட 2வது அம்சம். இந்த 2 அம்சத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இன்செப்ஷன்லேருந்து என்ன நடந்துங்கிறதையும் பேசிடுவோம். ஜனவரி 1, 2023 1 லட்ச ரூபாயை நிஃப்டி 50 TRIயில் போட்டிருந்தீங்கன்னா அது 1,41,147 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 41.15% ரிட்டர்ன், சிம்பிள் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. 2.5 வருஷம் ப்ளஸ் 1 மாதம். இதே காலகட்டத்தில் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அந்த 1,80,334 ரூபாயாக வளர்ந்திருக்கிறது. 80.33% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ நிஃப்டி 50 TRI 41.15%, போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் 80.33% ரிட்டர்ன். மறுபடியும் இது ஆக்டிவ் இன்வெஸ்டிங்னா என்ன, அதை எப்படி பண்ணால் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்ன்றதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸில் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம், நாளைக்கு நம்ம கீழே கூட போகலாம். இந்த எக்ஸசைஸில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, லேர்னிங் வரணும், அதுதான் முக்கியம்.
ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். பங்கு அளவில் மட்டுமே சிந்திக்கிறீர்கள். யாராவது ஒரு பங்கு சொன்னா அந்த பங்கை நேசிக்கிறீங்க. உங்களுடைய நேசம் தீராத காதலாக இருக்கு பங்கு மேல, சொன்னவங்க மேல. ஆனா ஆக்சுவலா இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க போர்ட்ஃபோலியோவுக்கும் ஒரு ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப் உருவாகும். இந்த பங்கு காதல்ங்கிறது எப்பவுமே போர்ட்ஃபோலியோவை பார்க்க வேண்டிய விதமா நம்மளை பார்க்க செய்யாம கண்ணை மறைச்சிடும். அதனால என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்டாக்ல ரொம்ப எக்ஸ்ட்ரா வாங்கிடுவீங்க, அதுலேருந்து மீண்டு வருது ரொம்ப கஷ்டம். அதுவும் தப்பு பண்ணக்கூடிய ஸ்டாக்ல எக்ஸ்ட்ரா வாங்கிடுவீங்க, அதுலேருந்து மீண்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல பேர் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. போர்ட்ஃபோலியோ பார்வை உருவாக வேண்டும் என்பது போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் உருவாவதற்கான 3வது முக்கிய குறிக்கோள். பங்கு பார்வை உங்களை ரொம்ப தூரம் கொண்டு செல்லாது, போர்ட்ஃபோலியோ பார்வை தான் கொண்டு செல்லும். நான் ஒரு முதலீட்டாளனாகவும் சரி, ஒரு முதலீட்டு ஆலோசகனாகவும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராகவும் சரி, போர்ட்ஃபோலியோ பார்வையை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் முழு கவனம் செலுத்துவேன். பங்குகள் என்பது போர்ட்ஃபோலியோவின் அங்கம். யாரும் ஒரு அழகான காரை பார்த்து என்ன போல்ட் போட்டிருக்காப்பா, என்ன சேசிஸ் போட்டிருக்காப்பா, என்ன சீட்டு போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றது முக்கியமா, என்ன காரை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது முக்கியமா? அது மாதிரி தான் போர்ட்ஃபோலியோவும் பங்கும் அதற்கான ரிலேஷன்ஷிப். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் முதலீட்டில் இன்னும் பக்குவம் அடைவீர்கள். உங்கள் முதலீட்டு பார்வை பக்குவம் அடையும். முதலீடுகளை நீங்கள் பார்க்கும் விதமே பக்குவமாக இருக்கும். அந்த பக்குவம் தான் இன்றைக்கு முதலீட்டில் உங்களின் அத்தியாவசிய தேவை. அந்த தேவையை உருவாக்க தொடர்ந்து போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸுடன் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.